வணக்கம் மாணவர்களே. எல்லாரும் நலமா? சரி, இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பாடத்தை உங்கள்கிட்ட காமிக்கணும். இவரை பார்த்தா இவர் யாரு தெரியுமா உங்களுக்கு? சரியான பதில். இன்று நம்ம கவனிங்க, இன்று நம்ம பாரதிதாசனை பத்தி தான் படிக்க போறோம். பாரதிதாசனை பத்தி என்னத்தை படிக்க போறோம் அப்படின்றத இந்த படவில்லையில பாருங்க. இந்த நூல்கள் அனைத்தும் பாரதிதாசனின் சொந்த படைப்பு. சரியான பதில். ஓகே, பாரதிதாசன் படைப்புனா என்னது? என்னென்ன படைப்புகள் அவர் இயற்றிருக்காரு? சிறுகதை, நாவல், இந்த மாதிரி பல படைப்புகளை படிச்சிருக்காரு. அடுத்து ஒரு காணொலி வரும், அதுல அவரு என்னென்ன படைப்புகளை படிச்சிருக்காருன்னு அவரே சொல்வாரு. பாருங்க. நான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இன்று நீங்கள் அனைவரும் என்னுடைய படைப்புகளை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். நான் நிறைய கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள், நாடகங்கள் போன்ற படைப்புகளை இயற்றியுள்ளேன். அது மட்டுமல்லாமல் நான் திரைப்படங்களுக்கும் பாடல்களும் வசனங்களும் எழுதியுள்ளேன். மேலும் என்னுடைய படைப்புகள் பல்வகை கருப்பொருள்களை கொண்டதாகும். பற்றி மேலும் தெரிந்து கொண்டு உங்கள் அறிவாற்றலை வளர்த்து கொண்டு வாழ்வில் சிறந்து விளங்குங்கள். சரி, இதுல அவரு என்னென்ன படைப்புகள்லாம் படிச்சிருக்கேன்னு சொன்னாரு? கருப்பொருள் ஒரே ஒரு கருப்பொருளா இல்ல நிறைய கருப்பொருள்? நம்ம இன்னும் இத பத்தி விரிவா பார்க்கலாம். ஓகே, இத வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. பாரதிதாசன் 15 நாடகங்கள் இயற்றியுள்ளார். உதாரணத்திற்கு சரி, பாரதிதாசன் 15 நாடகங்கள் இயற்றியுள்ளாரு. அதுல பிசிராந்தையர் நாடகத்தை தான் நீங்க இலக்கியத்துல படிப்பீங்க. பிசிராந்தையர் நாடகத்துல அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது. இதே மாதிரி இன்னும் 15 நாடகங்கள் அவர் படிச்சிருக்காரு. நான் உதாரணமா ஒரு 3 கொடுத்துருக்கேன். இந்த உதாரணங்களையும் இந்த படைப்பையும் நல்லா கவனித்து பாருங்க. பின்னாடி நடவடிக்கை. அடுத்து இதை வாசிங்க. பாரதிதாசன் 10 காவியங்களை இயற்றியுள்ளார். உதாரணத்திற்கு வீரத்தாய், குடும்ப விளக்கு. இதுல குடும்ப விளக்குன்ற காவியம் இருக்குல்ல, இது குடும்பத்தோட முக்கியத்துவத்தை அவர் பேசியிருப்பாரு. 5 பகுதிகளா இவர் இந்த நூலை வெளியிட்டிருப்பாரு. புரிஞ்சுதா? அடுத்து இதை வாசிங்க. பாரதிதாசன் 25 கவிதை நூல்களும் இயற்றியுள்ளார். உதாரணத்திற்கு அழகின் சிறப்பு. பாரதிதாசன் பல கவிதைகள் நூல்களை இயற்றிருக்காரு. உதாரணமா நான் கொடுத்திருக்கேன், அழகின் சிறப்பு என்ற நூலை வெளியிட்டிருக்காரு. அடுத்து இதை இவர் நிறைய திரைப்படங்களுக்கு பாடல்கள், கதை, வசனம் எழுதியுள்ளார். உதாரணத்திற்கு வளையாபதி, காரணம். ஓகே, இவர் சிறுகதை, நாவல், நாடகம் மட்டும் இல்லாம திரைப்படங்களுக்கோ வசனமோ பாடல்களோ எழுதியிருக்காரு. உதாரணமா பாத்தீங்கன்னா இங்க நான் கொடுத்திருக்க பாருங்க, வளையாபதியோ காலமேகம், இந்த 2 பாடத்துக்கும் அவர் வசனங்கள் எழுதியிருக்காரு. தமிழை போற்றியும் அவர் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. உதாரணமா எந்த பாடல்கள்? தமிழை போற்றி பாடல். சரியான பதில், கை தட்டுங்க. ஓகே, அடுத்து நம்ம ஒரு சின்ன நடவடிக்கை. இதுல எப்படின்னா, நான் படங்கள் கொடுத்திருப்பேன். படங்களை பார்த்து இது என்ன படைப்பு, இது என்ன நூலுன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். யாருக்கு பதில் தெரியுதோ அவங்க கையை ஊற்றி பதில் சொல்லலாம். பரிசு பின்னர் வழங்கப்படும். சரியா? கையை உயர்த்து. சரியா பார்க்கலாமா? சரி, கை தட்டுங்க. ஓகே, இது ஒரு நாடகம். சரியான பதிலா? சரியான பதில். இந்த நாடகத்துக்கு ஒரு அகாடமி விருது கிடைச்சது. சரியா பார்ப்போம். சரியான பதில். இது ஒரு பாடல். யாருக்கு பதில் தெரியும்? சரியா பார்ப்போமா?
இன்னொரு நடவடிக்கை. இது வந்து 3 குழுவா நீங்க பிரிஞ்சு உட்காருங்க. இதுல வந்து நான் ஒரு மணில காட்டும் ஒரு தாளம் கொடுப்பேன். அந்த தாள்ல வந்து 3 கூற்றுகள் இருக்கும். அது அந்த 3 கூற்றுகளும் எதை பத்தி இருக்கும்னா பாரதிதாசன் படைப்புகளை பத்தி இருக்கும். ஆனா அதுல 2 மட்டும் தான் சரியானதா இருக்கும், 1 வந்து பிழையானதா இருக்கும். நீங்க எது சரியானதோ அதை வந்து மணில காட்டுல எழுதணும். சரியா? 3 குழுவா பிரிஞ்சு உட்காருங்க. சரி, நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். கண்டுபிடிக்க முடியுதா? முடியுது ஆசிரியை. ஏன் கோட்லாம் போயிருக்காங்க? யாரதான் இருக்குங்க? எழுதி முடிச்சிட்டீங்களா? குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள எழுதி முடிக்கணும். எழுதி முடிச்சீங்களா? சரி, யார் முடிச்சுட்டா? சரி, இப்போ முடித்த குழு என்ன பண்றீங்கன்னா மீது வந்து உங்களுக்கு கிடைத்த கூற்றையும் அதுல சரியான கூற்றையும் நீங்க சொல்லணும். சரியா? முதல் இந்த குழு அவங்க மீனுக்கு விவரிக்கும் போது எல்லாம் கவனிங்க. அவங்க சரியாக தேர்வு பண்ணிட்டாங்களா நீங்க எல்லாம் சொல்லணும். ஓகே, எல்லாரும் கவனிங்க. சக்தி கவனிங்க. எங்களுக்கு கிடைச்ச கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் கூற்று வந்து பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையர் நாடகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. அது சரியான பதில். ஓகே, அடுத்த கூற்று என்னன்னு பாத்தீங்கன்னா, பாரதிதாசன் ஒரு காவியம் மட்டுமே படைத்துள்ளார். அது தவறான பதில்.
மூன்றாவது கூற்று வந்து பாரதிதாசன் நிறைய திரைப்படங்களுக்கு பாடல் கதை வசனம் எழுதியுள்ளார். அது சரியான பதில். நாம் சரியான பதிலை மட்டும் கேட்டிருக்கோம். சரியான பதிலா? இந்த சரியான பதில் 1, 2 வந்து சரியான பதில். வாழ்த்துக்கள். அடுத்து சரி, எங்களுக்கு மொத்தம் 3 கூற்றுகள் கிடைக்குது. முதல் கூற்று பாத்தீங்கன்னா பாரதிதாசன் ஆன்மீக பாடல்கள் மட்டுமே இயற்றினார். இது வந்து தவறான கூற்று. இரண்டாவது கூற்று பாரதிதாசன் தமிழ் மொழியை போற்றி பல பாடல்கள் எழுதியுள்ளார். இது சரியான கூற்று, அதனால நீங்க எழுதியிருக்கோம். மூன்றாவது பாரதிதாசன் 15 நாடகங்கள் இயற்றியுள்ளார். இதுவும் சரியான கூற்று, அதனால நீங்க வாழ்த்துக்கள். அடுத்த குழு பாரதிதாசன் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை பாடினார். அது வந்து தவறான கூற்று. சரியான கூற்று வந்து பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்ற காவியத்தை படைத்தார். மூன்றாவது பாரதிதாசன் பல்வகை கருப்பொருள்களில் கவிதைகள் எழுதினார். இதுல எது சரியான கூற்று? இதுல 2, 3 சரி, 1 வந்து தவறு. அதை படிங்க. பாரதிதாசன் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை பாடினார். அது யார் பாடியது? சரியா? சரி. Okay. சரி, இப்போ வந்து நான் சொல்லி கொடுத்தது இது வரைக்கும் புரிஞ்சது எல்லாத்துக்கும்? ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒருத்தர் வந்து பாரதிதாசன் இயற்றிய படைப்புகளை பற்றி விவரிக்க முடியுமா? சரி, முதல்ல இந்த குழுவில இருந்து ஆரம்பிக்கலாம். பரவாயில்ல, வாங்க. பாரதியார் படைப்புகள்னு பார்க்கும்போது பாரதிதாசன் படைப்புகள்னு பார்க்கும்போது அவங்க 15 நாடகங்கள் இயற்றிருக்காரு. சோ அதுல ஒண்ணுதான் பிசிராந்தையர். அந்த பிசிராந்தையர் நாடகத்துக்கு அவர் சாகித்ய அகாடமி விருதான உயர்ந்த விருதை வந்து வாங்கியிருக்காரு. சரியாங்க. அடுத்த குழு அனுஷா. சரி, இன்னைக்கு நம்ம பாரதிதாசனோட படைப்புகள் பத்தி படிச்சோம். ஸோ பாரதிதாசன் வந்து நிறைய நாடகங்கள் 15 நாடகம், அப்புறம் காவியம், அப்புறம் பாடல்லாம் எழுதியிருக்காரு. அப்புறம் திரைப்படத்துக்கு கதை வாசனம் இதெல்லாமே கூட எழுதியிருக்காரு. இதுதான் அவரோட படிப்பு. சரியா வருது. கை தட்டுங்க. ஓகே, அடுத்து இந்த குழுல இருந்து யார் வரா? சக்தி, வாங்க. பாரதிதாசன் இயற்றிய படைப்புகள் என்ன? தமிழை போற்றி பாடியிருக்கிறார். அதுக்கப்புறம் 15 நாடகங்கள் இயற்றியிருக்கிறார். என்ன பாடல பாடியிருக்கார்? தமிழ் தமிழுக்கு அமுது என்று பேர். சரி, எல்லாம் சரியா விவரிச்சிருக்கீங்க. இன்று நம்ம எதை பத்தி படிச்சோம்? படைப்புகள் புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? எல்லாரும் இந்த படத்தை பார்க்க போறீங்களா? வரலாற்று ஆசிரியர், ரொம்ப நன்றி. உங்க முயற்சிக்கு வாழ்த்து. சரி, இந்த அவர் இயற்றிய பிசிராந்தையர் நாடகம் இருக்குல்ல, இதுதான் இந்த இலக்கியத்துல, இந்த இலக்கிய பாடத்துல நீங்க படிப்பீங்க. இந்த நாடகத்தை நீங்க வெறும் இலக்கிய பாடத்துல மட்டும் படிக்க மாட்டீங்க, நாய்மொழியிலையும் சேர்ந்து படிப்பீங்க. சரி, அடுத்த வாரம் நம்ம பிசிராந்தையர் நாடகத்தை பத்தி பார்ப்போம். சரிங்களா? சரி, நன்றி.